ஹாய் ஹலோ இன்னைக்கு ராகி வச்சு டேட்ஸ்லாம் போட்டு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து ராகி டேட்ஸ் லட்டு. குழந்தைங்களுக்கு இனிப்பு சாப்பிட்றாங்க அப்படின்னா டேட்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். இந்த ராகி லட்டுவில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இந்த ஒரு லட்டுவில் கிடைக்கும். தினம் இந்த ஒரு லட்டை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து கிடைக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி முளைக்கட்ட முடிஞ்சால் உங்களுக்கு ராகியை 2 நாள் முளைக்கட்டிக்கோங்க. அதை வந்து நல்லா ட்ரையாக ஆக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ராகியை வந்து மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அது கூடவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் 100, முந்திரி 100, ஒரு 50 பிஸ்தா, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ராகி மாவு கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான டேட்ஸ் வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேன் கலந்துக்கலாம், நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம், வெல்லம் கலந்துக்கலாம். நான் டேட்ஸ் தான் வந்து இனிப்புக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நெய் போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த பிசைகிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுலேயே வந்து என்ன மாதிரியான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லட்டு பிடிக்கும் போது ஈஸியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ராகி லட்டு வச்சுக்கலாம். உங்களால் வீட்டில் செய்ய முடியும்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. முடியலன்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். பை.